ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். 5 signs that universe is testing you. அதாவது யூனிவர்ஸ் நமக்கு வைக்கிற டெஸ்ட்டு, நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வருது நம்மளுக்கு நோக்கி அப்படின்றதுக்கான இந்த டெஸ்ட்டு தான் வந்து இந்த ப்ராசஸ். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மக்கிட்ட மேனிஃபெஸ்ட் ஆகி வருது அப்படின்னும் போது வர டெஸ்ட்டு தான் வந்து இந்த 5 டெஸ்ட்டும். அந்த 5 டெஸ்ட்டை தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ் அ கிளிம்ஸ் அண்ட் ரிமூவ் இட். அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருப்போம், அது எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அது காணாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் போயிட்டுருப்போம். 100% எல்லாமே அலைன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் போயிடுவீங்க. ஆனால் அந்த ஒரு பாயிண்டில் அது வந்து திடீர்னு மறைஞ்சு போயிடும். ஸோ இது நிறையா விஷயத்தில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இன்னும் கொஞ்சோண்டு சின்னதாக ஒரு ரீஅலைன்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது இந்த ப்ராசஸில் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு அப்படின்றதான் அர்த்தம். ஸோ இந்த கிளிம்ஸ் காமிச்சிட்டு காணாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ் டீல் பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஃபுல்லாக கரெக்டாக சூப்பராக போயிட்டுருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் சடனாக பார்த்தீங்க அப்படின்னா எங்கே காணாமல் போச்சு? ஓ, நான் கரெக்டான பாதையில் தான் போயிட்டு இருந்தேன், எல்லாமே கரெக்டாக நடக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, கண்ணு முன்னாடி கிடச்சிச்சே, ஆனால் காணாமல் போயிடும். அப்போது அதுக்கு பேர் என்னென்னா, நீங்கள் ரைட்டான ஸ்டெப்பில் தான் இருக்கீங்க. ஆனால் நம்மளோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் குட்டியான ஒரு சர்டைன் அலைன்மெண்ட் தேவை. இன்னும் கொஞ்சோண்டு நீங்கள் இன்னும் ரீஅலைன் பண்ணிவிட்டு ரீடிஃபைன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து நாம் ஈஸியாக சரி கட்டிட்டு நம்ம மேனிஃபெஸ்டேஷனை நம்ம கையில் பார்க்க முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் சைன். ரெண்டாவது சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வ்ஸ் ஹவு கேன் யூ ஹேண்டில் இட். சின்ன பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வ்ஸ் ஹவு கேன் யூ ஹேண்டில் இட். ஸோ இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை யூனிவர்ஸ் கொடுத்து பார்க்கும். நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத வந்து அது நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கும். நம்ம இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து நம்ம கைக்கு வந்துடும். ஸோ அப்சர்வ்ஸ் ஹவு கேன் யூ ஹேண்டில் இட், இது வந்து ரெண்டாவது ஸ்டெப். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு 1 crore rupees வந்து நாம் வேணும் அப்படின்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். சடனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 lakh rupees உங்கள் கையில் கிடைக்கும். ஸோ அந்த 1 lakh rupees-ஐ நீங்கள் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது பார்க்கும். ஸோ இந்த 1 lakh rupees-ஐ நீங்கள் தெளிவான முறையில் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணும். நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த 1 crore மேனிஃபெஸ்டேஷன் வந்து கிடைக்கும். இதுக்கு ஒரு சின்னதான ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து ஐஸ்கிரீம் வண்டி பார்த்துட்டு அழுகுது. அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குது, பாப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு ஒரு அழுகுது. ஸோ அந்த ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்துட்டு அப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து 1 scoop ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குது. அவரும் வாங்கி கொடுத்துட்றாரு. வாங்கி கொடுத்தோடனே சந்தோஷத்தில் என்ன பண்ணுது, துள்ளி குதிக்குது. துள்ளி குதிச்ச பிறகு அந்த ஐஸ்கிரீம் வந்து என்ன ஆகுது, தரையில் கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோடனே என்ன ஆகிடுது, அந்த ஐஸ்கிரீம் வந்து வேஸ்ட்டாக போயிடுது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அதே அப்பா கிட்ட போகுது. போயிட்டு எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணும், என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. ஐஸ்கிரீம் கீழே விழுந்துருச்சு, அதனால எனக்கு திரும்ப ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்குது அந்த குழந்தை. ஸோ அது திரும்ப அவங்க அப்பா கிட்ட போகுது. இந்த தடவை எனக்கு வந்து 3 scoop ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இப்போ அவங்க அப்பாவோட மனநிலை என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து நான் கொடுத்த 1 scoop-ஐ உன்னால் ஹேண்டில் பண்ண முடியல, நீ எப்படி 3 scoops ஹேண்டில் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் 1 scoop ஹேண்டில் பண்ணி காட்டு, அதுக்கப்புறமா நான் 3 scoops தரேன் அப்படின்னு தானே அவங்க அப்பா சொல்லுவாங்க. இதே தான் யூனிவர்ஸும் நமக்கு பண்ணுது. நம்மக்கிட்ட சின்னதாக ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்து பார்க்கும். நாம் அதை எந்த அளவுக்கு தெளிவாக ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அடுத்து நமக்கு ரெண்டாவது விஷயத்த நம்மளோட பெரிய மேனிஃபெஸ்டேஷனை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக கொடுத்து நம்மளை டெஸ்ட் பண்ணும் யூனிவர்ஸ். நீங்கள் அதை தெளிவான முறையில் மேனேஜ் பண்ணுறீங்களா, அதை யூஸ் பண்ணுறீங்களா, அதை பயன்படுத்துகிறீங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்ணும். மூணாவது டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் சேலஞ்சஸ், முடியவே முடியாதுன்ற கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்லாம் கொடுத்து பார்க்கும். இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம், இதை சர்வே பண்ணி வர்றது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து இதை மைண்டில் வச்சுக்கணும். ஒருத்தரால் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வராது. இதுதான் உண்மையான விஷயம். உங்களால் தாக்கவே பிடிக்க முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா
அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளிவர உங்களால் முடியும். அந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளிவந்தால்தான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்களோட பாத்வே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அ ட்ரெஷர் இன் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அ சொல்யூஷன் ஆர் கிஃப்ட் இன் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதனுடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃபைனலான நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்றதான் முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு நாம் அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த சேலஞ்சஸ்லேருந்து நம்மளால் ஈஸியாக வெளியில் வர முடியும். அந்த வெளியே வந்த பிறகு கண்டிப்பாக நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் கிடைக்கும். இது ஒரு சைன். அடுத்த சைன் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹேட்டர்ஸ், உங்களை பிடிக்காதவர்கள். உன்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ செய்கிற பாதை தப்பு, இந்த பாதையை யாராவது செய்வாங்களா, இதில் போய் நீ இப்படி இருக்கியே, இப்படின்னு நீ செய்கிற பாதை தப்பு, நீ போகிறது தப்பு, நீ பண்ணுறது தப்பு, நீ செய்கிற விதங்கள் எல்லாமே தப்பு தப்பு, இந்த மாதிரி வந்து நீ சொல்கிற, நீ எடுத்திருக்க பிஸ்னஸ் தப்பு, நீ எடுத்திருக்க ரிஸ்க் ரொம்ப தப்பு, இது ரிஸ்கியான விஷயம், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஹேட்டர்ஸ். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே அவங்களால வந்து ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, அவங்களால ஃபஸ்ட் அதை செய்ய முடியாது, அதனால தான் அவங்க அதை சொல்கிறாங்க. ஆனால் உங்களால் அதை செஞ்சு முடியுது, நீங்கள் அதை செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதை பார்த்துட்டு அவங்களால அதை தாங்க முடியாமல் தான் அவங்க அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ உன்னால் இந்த விஷயத்த செய்ய முடியாது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இந்த பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா, எதுக்காக இப்படியா பண்ணிகிட்ருக்க, ஸோ இந்த பிஸ்னஸ்லாம் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறியா, உனக்கு இதெல்லாம் செட் ஆகும்னு நினைக்கிறியா, நீ ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ரைட்டுன்னு தெரியுது. ஆனால் அதை ரைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அதை உங்ககிட்ட வந்து இப்படி தான் உங்களை வந்து பிரேக் டவுன் பண்ணி உடச்சி சுக்கு நூறாக தூக்கி போடுவாங்க. உங்களை சுக்கு நூறாக தூக்கி போடுற எவனுமே அது உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இல்லை, உங்களை அடிமட்டத்தில் நொறுக்கி தூக்கி போடுறதுக்கு ரீசன் அவங்களோட ஈகோ. இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க எல்லாருமே இப்படி தான் அவங்கள மட்டம் தட்டுவாங்க. சொசைட்டியில் இருக்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் வேலைக்காக நினைக்கிறீங்களா, இதெல்லாம் ஒரு விஷயமா, அப்படி மட்டும் தான் பேசுவாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு அது செய்ய முடியாது, அவர்களால் அது செய்ய முடியாது, அவர்களுக்கு நீங்கள் செய்வது பிடிக்காது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களால அதை செய்ய முடியாது, அவங்களுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு மேலே வர்றதும் பிடிக்காது. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறேன்றீங்களோ, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்ய போகிறேன்னு சொல்கிற போதோ, இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் ஒரு பண்ண முடியாத விஷயம், இதை பற்றிலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி போய் தவறான பேர்கிட்ட பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நெகட்டிவ் பாயிண்ட்ஸையும் சொல்லி உங்களை இதெல்லாம் வேலைக்காகாதுன்ற முடிவை எடுக்கவே வச்சுருவாங்க. இவங்க தான் வந்து ஹேட்டர்ஸ். ஹேட்டர்ஸ் சொல்கிறது எல்லாத்தையும் நாம் வந்து எப்படி தெரியுமா பாஸ் ஆன் பண்ணணும். நீ என் மேலே வெறுப்பை காட்டுறேன்னா அந்த வெறுப்புன்றது உன்னோட குணாதிசயம், என்னோட குணாதிசயம் இல்லை, இதை நான் கடந்து தான் போகணும். நீ என் மேலே கோபத்தை காட்டுறேன்னா அந்த கோபம்ன்றது உன்னோட குணாதிசயம், என்னோட குணாதிசயம் இல்லை, நான் இந்த கோபத்தை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காம் டவுன் ஆகிட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போலேருந்து நினச்சிக்கோங்க, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், எவனாவது ஒருத்த வந்து உன்னால் இதெல்லாம் பண்ண முடியுமா, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறான்னா அப்போ தாங்க நீங்கள் ரைட்டான வழியில் போயிட்டுருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரோக்ரெசிவான லைஃப் ஸ்டைலுக்கு மாறிக்கிட்டு இருக்கீங்க. அவனால் அதை பண்ண முடியலன்றதுக்காக உங்களை வந்து அடிப்பான். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது அவள், அவர், அவர்கள், எவள் இப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம், என்ன ஸ்டேட்மெண்ட் வேணாலும் அதுக்கு போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி ஒருத்தவன் சொல்கிறான்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கீங்க. அந்த பாதையை நீங்கள் சூஸ் பண்ணது ரைட்டு. அது அவனால் செய்ய முடியல, நீங்கள் செஞ்சக்கூடாதுன்னு உங்களை தடுக்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டேட்லேருந்து வெளியே வராதிங்க. ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு ஆட்டிடியூடோட யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணிட்டு மேலே போங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்காக மட்டும்தான். கண்டிப்பாக இதை கேட்குற ஒருத்தருக்கும் லைஃப்பில் இந்த சேலஞ்ச் இருக்கும், அது உங்களுக்கு மாறும். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், ஃபைனல் சைன், யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், லாஸ் ஆகும். நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின அந்த விஷயங்கள், நம்ம கார், நம்மளோட வீடு, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ், நம்மளோட ஜாப், சடனாக ஒரு எவாக்குவேஷன்
எவாக்குவேஷன் நடக்குது அப்படின்னா என்னன்னா, யூ டிசர்வ் மோர் தென் டு தட். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த எவாக்குவேஷன் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அந்த ஸ்டேட்டில் இருந்து நீங்கள் இன்னொரு அடுத்த ஒரு வைப்ரேஷனுக்கு ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னா, அதை விட நீங்கள் இன்னும் நிறையா மடங்கு தகுதியானவர்கள் பெறுவதற்கு அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, சடனாக உங்கள் வேலை போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு லாஸ் உங்களுக்கு, அது ஒரு எவாக்குவேஷன். அப்போது நீங்கள் அந்த வேலையை விட 1000 மடங்கு அதிகமாக ஒரு வேலையை பெறுவதற்கு தகுதியானவர்கள் அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடு உங்கள் கையை விட்டு போயிருக்கலாம். இந்த வீட்டில் உள்ள பிரச்சனைகளை விட இதை விட 1000 மடங்கு முக்கியமான பல குணாதிசயங்கள் கொண்ட நிறைந்த ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எந்த ஒரு லாஸாக இருந்தாலும் அதை விட நிறையா மடங்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது நம்மளோட வெசல் எம்டி ஆகணும். நம்ம வெசல் எம்டியாக இருந்தால் தான் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். நம்ம வெசல் எப்போவுமே எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெசல் உங்களுக்கு திரும்பவும் எனர்ஜியை ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு சைன். லாஸ் அப்படின்றது முக்கியமான ஒரு சைன். ஸோ கண்டிப்பாக அதுவும் நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு மேஜர் சைன்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் கம்மிங் ஆன் யுவர் வே. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் கையில் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சைன்ஸ். இதெல்லாம் 5 சைன்ஸ்லேயும் நம்ம 5 டெஸ்ட் சொல்ல போனால் இந்த 5 டெஸ்ட்லேயும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் நம்ம கையில் கிடைக்கும். ஸோ இதுதான் யூனிவர்ஸ் சொல்கிற விஷயங்கள். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா தைரியமாக ஃபோக்கஸ் பண்ணி திரும்பவும் அதை ஸ்டேபிளாக நோக்கி முன்னோக்கி நல்ல ஒரு தெளிவான பார்வையோட போங்க. கண்டிப்பாக உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.